ஷே பெரமா ராஜபாளைய வட்டாரம், தலபாயபுரம் வட்டாரம், முகவூர் வட்டாரம், சேத்தூர் வட்டாரம், புரியுதா? செட்டியார்பட்டி வட்டாரம். கடைசி எங்கே ஈஸ்வரமாக வந்திருக்கான்? செட்டியார்பட்டி, தலபாயபுரம் செட்டியார்பட்டியில் வந்து கடவுள் பூமி இழுத்து கொண்டு வந்திருக்கார். அங்கே கொண்டு வந்த பிறகு இங்கே கைலாசத்தில் கணக்கு ஏற்றி கரெக்டாக இடத்த கேட்ச் பண்ணி மகனை வச்சே பிடிச்சி வந்துட்டார். புரியுதாடா? இல்லை, பிறந்த இடம் விஷ்ணு காலடியில் போட்டார். அவன் பார்க்காம விட்டுட்டான் கும்பிட்டப்பே. அவனுக்கு என்ன, அவனே தேய்ச்சி வைக்கான். பூரா கோவிந்தா 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 கோவிந்தான்னு ஐயம்மார் பயிலேருந்து இவன் வரைக்கும் பூரா அசிங்கம் பண்ணுதான். தேய்ச்சி அவன் என்ன இவன் பாவம், அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. என்னப்பா விஷ்ணு, சரியா இல்லையா? நீ அப்படியே நில்லு, கும்பிட்டுக்கிட்டே நில்லு. 7 செம்பு சேட்டை, நான் ஏட்டை தூக்கிக்கிட்டே நிற்கேன். எங்கள் அண்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏட்டையாட தூக்க பூரா பெருக்கி விட்டுட்டா, பூரா க்ளோஸ் பண்ணாமல் நீ விட்டுட்டேன்னு என்ன வைதார் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன். முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்கோங்கடா. அதான் பிறந்த மண் இடம் கைலாசத்தில் பிறந்த மண் ஈஸ்வர மகன். புரியுதாடா? அதான் இந்த சுற்றி பூரா கைலாசத்தில் பூரா சுற்றி கைலாசம் தாண்டா. நாசமாக வந்த நாசப்படுத்தின முட்டா பைகளா, நாத்தம் முடித்த பைகளா, ஆணும் பெண்ணும். புரியுதா இல்லையாடா? இல்லை, பிறந்த மண் நானும் கணக்கு கொடுக்கணும். ஈஸ்வர மகன், தலபாயபுரம் செட்டியார்பட்டி. காவல்துறை உனக்கு நேராக மேற்காம போதா மலை கீழே ஊடால காமராஜர் நகர்னு வச்சுருப்பான். அதில் தான் ஈஸ்வர மகன் பிறந்த இடம். கிண்டு தாங்க இவன் எங்கேருந்து வந்தான், எங்கேருந்து பிறந்தான், இது யார் குடும்பம், இது என்ன குடும்பம்னு பார்க்கான். காவல்துறையிலேருந்து சிபிசிஐடியிலேருந்து உளவுத்துறை வரைக்கும் பார்க்கான். பார்த்துக்கோங்கடா, பிறந்த மண் பூமியில் கைலாசத்து மண்ணுடா. சுற்றி சரௌண்டிங்கில் பூரா கைலாசத்தினுடைய கணக்கு இது. புரியுதா? சத்துரு பத்திரபதி போடுதாடா, எல்லாமே இவருடைய கையில் உள்ள கன்றல் கைலாசம். புரியுதா? ஆடு மாடு கோழி பறவைலாம் இதில் சுற்றி ஏகப்பட்டது கிடக்கும். அழித்து தின்னுட்டு இப்போ கூவை மாதிரி குத்த வச்சு இடத்த அழிச்சிக்கிட்டு இருக்கான். தூக்கி பிதுக்கி எடுத்து விடுவார். அதுதான் காமராஜர் நகர். கோவிந்தன் விஷ்ணு இருக்கானாடா மலைக்கு மேலே தலபாயபுரத்தில். அது காலடியில் தாண்டா போட்டார், பார்த்துக்கோடா அப்படின்னு. அதுலேயும் உருண்டு பிறகுண்டு பிள்ளைய இழுத்தே வந்து அடுத்தாப்பில் முக்காடு தொப்பி தாடி ஜீவாநகர். ஜீவாநகர் எங்கே இருக்குடா? இல்லை, சேத்தூர் ஊடால தலபாயபுரம் ஊடால இருக்கா ஜீவாநகர். மலையை ஒட்டி பூரா குடஞ்சி உட்காந்துருக்கான். முக்காடு தொப்பி தாடி. இந்த ஜெமத்தில் இது பூரா இந்த கூட்டங்கள் 7 ஜெமத்துக்கு முன்னாடி செஞ்ச கூட்டங்கள் மலைவாசிகள். அதுக்கு கெட் ஆஃபீஸு ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி இருக்கானா எம்எல்ஏ, அவன் தான் கெட் ஆஃபீஸு, அவன் தான் அவனுக்கு தலைவன். புரியுதா இல்லையா? மாற்றி பிறப்புல போட்டு இப்போ தான் உட்கார வச்சுருக்காரு. உட்கார்றா முட்டா பேலை, உட்கார்றா காமுட்டா பேலை, சொரிமண்ட பேலை, உட்கார்றா. புரியுதா இல்லையாடா? அவனோட சேர்ந்த குளம் கோத்தாரங்கள் படைக்கு ஒரே உயிரிட்டார். இவனுங்களாம் பிரித்து வச்சு பூமியை பாழாக்கி நச்சிட்டான். 7 ஜெமமாக நச்சு இப்போ உட்காந்துருக்கான் கூவை மாதிரி. இல்லை, அவனும் தாண்டா கவர்மெண்ட் லாயரு, சிலுவத்தூர் கவர்மெண்ட் லாயரு. முக்காடு தொப்பி தாடிடா. அது தலபாயபுரத்துலேருந்து போன வந்தேன். அங்கே சிலுவத்தில் போய் ஐயா போட்டு உட்கார வச்சு இங்கே கைலாசத்தில் நீ 7 ஜெமமாக இடிச்சிருக்க, 7 ஜெம்மம் விளாண்டுருக்க. இவன் 7 ஜெம்மமாக பண்ணி மேய்க்கம்னு உள்ள கைலாசத்தில் பூரா அள்ளி விட்டுட்டான். இந்த ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி 7 ஜெமத்துக்கு முன்னாடி அப்போ அள்ளின கை இன்னும் அள்ளிக்கிட்டு தான் இருக்கான். அப்போ அள்ளின கை இப்போ வரைக்கும் அள்ளிக்கிட்டு இருக்கான். எப்படி? அப்போ இந்த ஜெமத்தில் உட்கார வச்சு தானே ஆட்டுவார். கண்டார வலிமை சிரிக்கு மேலே பார் எப்படி அடிக்கார். வானரப்பட உள்ள வரையில் நடு ரோட்டில் விட்டு அப்படியே ஆட்டுவார். ஆட்டுறா அப்படிம்பார். புரியுதா? தப்பு செய்யாதடா. உன் பொண்டாட்டி புள்ள இந்த ஜெமத்தில் இருக்கான், கடவுள் இருக்கார், பயந்து நடக்கன்னு இருறா. பயப்படாமல் திமிரா காலை 2 தோலை தூக்கி போட்டு போகாத. இல்லை, முக்காடு தொப்பி தாடி. இல்லை, ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி உனக்கு பிடித்தேன் கணக்கு. உன் கணக்கு பூரா விட்டுக்கிட்டே இருப்பான். நீ 7 ஜெமத்தை சேட்டை செஞ்சவன். கைலாசத்தில் அள்ளிட்டு போனவன்டா 7 ஜெமத்துக்கு முன்னாடி. இப்பயும் அள்ளுதேடா, அந்த பின்னாடி மண் அள்ளுதேடா. மண் அள்ளி ஓகோன்னு பூரா பொண்டாட்டி மரங்களுக்கு பீரோல் திணிக்கணும்னு கவர்மெண்ட் லாயர் இவனும் சேர்ந்து பீரோல் பெட்டி, தங்கம் வெள்ளி பெட்டி சேர்க்கான். ஏன்னா முதலமைச்சர் ஆங்கிலேயர் காலத்தில் உள்ளவன் அவன் குடும்பத்தில் சேர்த்து திணிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் தலபாயபுரம் செட்டியார்பட்டி ராஜபாளையம் தாலுகாவில் விருதுநகர் மாவட்டத்தில் சிலுவத்தூர் கவர்மெண்ட் லாயரும் இவனும் அரே சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ. நான் பொண்டாட்டிக்கு எல்லாம் திணிக்கணும். இந்த ஜெம்மத்தில் நான் ஜெம்மமாக தள்ளி திணிச்சவன். இப்போ முடியாதுடி, பிதிக்கி எடுத்து போடுவார். சாணி வெளியே வந்து போடும். முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்கோ. இவனோட சேர்ந்த இதில் பூரா போட்டேன் வச்சேன் பூரா கொட்டு மேலே அடித்து ரோட்டு காட்டில் 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு வாசிக்கானே, வீணை வாசிக்கான். ஏன் அப்பா ஈஸ்வர மகனை ஏமாத்தினவன் 2 பேர்களும் அவன் ஒடுங்கி போனான். கிழவன் ஆந்து போகிறான். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கையை காலை இழுக்க விட்டுருவார். உதறா அப்படின்னு அழுந்த விட்டு தான் தூக்குவார். அவனை அழுந்த விட்டு ஏமாற்றி எழுதுனா இல்லைடா பத்திரம். அவனுக்கு இவன் படிப்பு கிடையாது. இந்த ஜெம்மத்தில் படிப்பு இல்லாமல் கொண்டு வந்துட்டார்ல. படிச்சிருந்தானா பார்ப்பான். இடம் எப்படி இது என்னன்னு பார்ப்பான். இவன் படிப்பு இல்லாதவன் நல்ல செல்வாக்கியம் கொடுத்தாரு.
சரி எழுதுடா, நான் விவசாயம் பண்ணையில் நான் கஷ்டப்படலை, எழுதி திருப்பி கொடுறான்னு கேட்டதுக்கு இப்போ 2 பேரும் தாப்பணுமோன்னு சேர்ந்துக்கிட்டு ஆடுதான். இவனும் அந்த சேர்ந்தவன் தான்டா, முக்காடு தொப்பி ஆங்கிலர் காலம் 2 பேரும் கிடக்கான். அவனோட சேர்ந்த அந்த கிழட்டு கழுதையும் அப்படி தான் கிடக்கான். அடி செருப்புட்டு அடி கொடுத்தான், காரி துப்புனா மேலே. இப்படி ஆடா உலக நாட்டில் ஒவ்வொருத்தன் குடும்பத்தில் இருக்கவன் காரியா துப்புவாங்க. காரியா துப்புதா ஈஸ்வரமான அடிச்சா அடி செருப்புட்டு அடி துவச்சி போடுவான். ஒழுங்கா போ, அவனுக்கு வெறியாட்டத்தில் இருக்கு. அவன் மேலே இன்னும் நாங்கள் ஆக்ரோஷமாக ஆடுதோம். பாவம் எங்களை குளிப்பாட்டி சீராட்டி அவன் படுத கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். இந்த ஜென்மத்தில் அவன் இல்லை நீதி அரசருக்கு முன்னாடி ஜம்முன்னு உட்கார்ந்தவன்டா. இன்னைக்கு கருமாயப்பட்டுக்கிட்டு இருக்கான். காய் தகப்பனை வச்சு குளிப்பாட்டி எல்லாம் ஆடு மாடுகளுக்கு அதுகளுக்கு சாப்பாடு உணவுகளை கொடுத்து கண்ணீர் அப்படியே ஒரு நேரம் உட்காந்து மரத்தடியில் எங்களுக்கே கண்ணீர் வருதா. அவரே ஒரு சொட்டு கண்ணீர் கீழே இறக்குதாரு, கடவுளை என் பிள்ளையா அப்படின்னு. ஒழுங்கா போ, அழிச்சு போடுவார், தர மட்டமாக ஆக்கி போடுவார். என் பிள்ளைங்கிறது கணக்கு உலக நாடு பார்க்கணுங்கிற கணக்கில் வச்சுருக்காரு இந்த ஜென்மத்தில். வர்றா என் பிள்ளைய பாடுறான்னு அமைதியாக போய்கிட்டு இருக்காரு. ஒழுங்கா போ, ஒவ்வொரு இடத்துல அசம்பாதம் நடந்துக்கிட்டு இருக்கு, சேட்டை பண்ணாத. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.